இவரை பத்தி நான் புதுசா இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வாரத்துல எல்லா நாளுமே வழிபட்டுட்டு வராங்க. ஆனா முக்கியமா ஒரு நாள் வியாழக்கிழமை இவரை மறக்காம எல்லாருமே வழிபடுவாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சாய்பாபான்றவங்க யாரு? என்ன கேட்ட? சாய்பாபான்றவங்க நம்மள மாதிரியே ஒரு மனிதர் வந்து எப்படி தெய்வமானாங்க, எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மேல மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளாலாம் எங்க 16 மணி நேரம் மேல பண்ண முடியும் இந்த லைஃப் ஸ்டைல்னு கேக்குறீங்களா? 16 மணி நேரம் இல்லை, நம்ம ஒரு வேலைக்கு 16 நிமிஷம் பண்ணாலே பெரிய விஷயம். தியானத்துக்கான நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளோ நம்ம உணர முடியும். அப்படிதான் 16 மணி நேரம் தியானம் பண்ணி சாய்பாபா இந்த நிலைமை அடைஞ்சிருக்காங்க. சாய்பாபா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா அவங்க கூட இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு வித்தியாசமும் இல்லை, இப்ப இருந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. தன் தேவை, தன் சுயநலமான வேண்டுதலுக்காக சாய்பாபா கிட்ட போய் நின்று இருக்காங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அவரும் சாதாரண நம்ம மாதிரி மனிதர் தானே, அவர் எப்படி இந்த தியானம் பண்ணி கடவுள் நிலையில இருக்காங்க அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் கேட்கவும் இல்லை, அவரும் யாருக்கும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. என்ன வேணும்? சாமியா? உங்க வேலையை பாருங்க, அதான் சாமி. உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லுவாருன்னு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு அப்பா, ஒரு பையன். அப்பா சாய்பாபா பக்தர், பையன் அந்த மாதிரி சாய்பாபாவை கும்பிடணும் அப்பா நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த பையனோட மனநிலையில ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, சாய்பாபா யாரு, அவர் ஏன் நம்ம கும்பிடணும், அவர் எப்படி கடவுளானாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அந்த பையனுக்கு அந்த விளக்கம்ன்றது தேவைப்படுது. சாய்பாபா டியோட்டியா இருக்காரு, பக்தரா இருக்காங்க, அவங்க வந்து கும்பிட்டுட்டே இருக்காங்க, சாய்பாபா உருவத்தை வழிபட்டுட்டே இருக்காங்களே தவிர என்ன காரணம், அவர் தியானம் பண்ணி தான் சாய்பாபா இந்த நிலையை அடைஞ்சாரு அப்படின்றத வந்து பையனுக்கும் புரிய வைக்க முடியாம சூழ்நிலை அப்படி இருக்கு. இன்னைக்கு பல பேர் சாய்பாபா கோவிலும் ட்ரஸ்டும் வச்சு நடத்திட்டு வராங்க. அதுல டெய்லியும் காக்காடாத்தி, மத்தியானாத்தி, தூபாத்தி, சேஜாத்தின்னு 4 தடவை ஆர்த்தி காட்டுறாங்க. அந்த 4 வேளை கொஞ்ச நேரமாச்சு தியானம் பண்ணுங்க, உங்களை பாருங்கன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. சாய்பாபாவோட முக்கியமான போதனைகள் என்ன இருந்தது தெரியுமா? ஷர்தா ஷபூரி தமிழ்ல சொல்லுங்களேன். அப்படின்னா நம்பிக்கை, பொறுமை. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? வெளியில இருக்க சிலை மேலேயோ இல்ல மற்ற உருவத்து மேலேயோ கிடையாது, நம்ம மேல நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அதனால்தான் நம்பிக்கை, பொறுமை. அப்புறம் பொறுமை ரொம்ப அவசியம், அதனாலதான் நம்பிக்கை, பொறுமைன்றது வச்சுருக்கேன். இன்னைக்கு பல ஜோசியர்கிட்ட போனா கூட குழந்தைங்களுக்கு சாயின்ற பேரு சேர்த்து வைங்க அப்படின்ற கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த சாயின்றது என்ன? சாயின்றது தான் நமக்குள்ள இருக்க திறன், அந்த மலர்ன்னு அர்த்தம். அப்போ அந்த நமக்குள்ள இருக்க திறன் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆத்ம உடம்பு. அந்த ஆத்ம உடம்ப உணராமையே பல பேரு பக்தி மார்க்கத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சாமியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறாங்க. அப்போ தியானம் பண்றேன்னு சொல்றோம். தியானம் எப்படி பண்றது? நார்மலா நம்ம யூடியூப் பார்த்து பண்றது கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த குருவால தான் தெய்வத்தை உணர்த்த முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம கிட்ட இல்லாம நம்மளுக்கு கடவுள் தன்மையை உணர்த்துறவங்க, அவங்க பேர் தான் குரு. இப்படி எங்களுக்குள்ள இருக்க கடவுள் தன்மையை உணர வச்ச இந்த காலத்துல மறுபிறவி எடுத்த சாய்பாபாவாகவும் சித்தராகவும் எங்கள் குரு தவசூதநாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் குருவே சரணம். கதம் கதம் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். மௌனமாக இருந்து தியானமெல்லாம் வளர்த்து வந்த வேலை